Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா Vivo தரப்புல இருந்துட்டு Vivo S1 Proன்ற இந்த ஒரு புது அப்கமிங் ஸ்மார்ட்போன் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Vivo S1 Pro. So இந்த ஸ்மார்ட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு லான்ச் ஆயிருந்த Vivo S1 என்ற இந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோனுடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷனான ஒரு ஸ்மார்ட்ஃபோன் தான் இந்த Vivo S1 Pro. ஸோ ஏற்கனவே லான்ச் ஆகிருக்கிற அந்த Vivo S1 பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ். ஆனால் ப்ரைஸிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட்ஃபோனுக்கு எந்த ப்ரைஸிங் வைப்பாங்களோ அந்த ஒரு ப்ரைஸிங் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு வரப்போகிற இந்த Vivo S1 Pro வந்துட்டு ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இதை வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு ப்ரைஸிங் வந்துட்டு எதுவாக இருக்குன்றது அஃபிஷியலாக இது வரைக்கும் தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் நிறைய ரூமர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதோடைய ப்ரைஸிங் எவ்வளோ இருக்குன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட்ஃபோன் யார் வந்துட்டு வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்றதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய லான்ச் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வர January 4th வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனை இந்தியாவில் வந்துட்டு இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. இது ஏற்கனவே வந்துட்டு சைனாலையும் பிலிப்பீன்ஸ்லையும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணி இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு வரப்போகிற வேரியண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட வேரியண்ட் கிடையாது, பிலிப்பீன்ஸில் இவங்க லான்ச் பண்ணிக்கிற அந்த வேரியண்ட் தான் இந்தியாவில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தோம்னா முதல்ல வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் ஒரு 6.38 இன்ச் கொண்ட ஒரு FHD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 90% வந்துட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு டியூ ட்ராப் நாட்ச் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கண்டிப்பாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் ரேர் கேமரா செட்டப் வந்துட்டு ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சரும், ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும், ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும், ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் லென்ஸும் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது ஏற்கனவே வந்துட்டு இந்த காம்பினேஷன் நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரியல்மி 5S அண்ட் ரெட்மியோடைய Note 7 அந்த மாதிரி சீரீஸில் வந்துட்டு நம்ம இந்த 48 மெகா பிக்சல் கேமரா பார்த்துருக்கோம். ரியல்மி 5Sல வந்துட்டு இதே மாதிரி ஒரு கேமரா செட்டப்பையும் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே கேமரா செட்டப் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள அந்த செல்ஃபி கேமரா வந்துட்டு 32 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமரா வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணப்பட்ட ப்ராசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுடைய 665 என்ற இந்த ஒரு ப்ரொசஸர் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம வந்துட்டு ரியல்மி 5 இருக்கட்டும், இல்லை 5S இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரெட்மியோடைய Note 8 இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து நம்ம இந்த ப்ரொசஸரை பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசஸர் தான் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு 10லேருந்து 13 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் வந்துட்டு இது இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு இது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காகவும் நம்ம பார்க்குறேன், அதே நேரத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் பார்க்குறேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. எதுக்கு நான் இது ஒரு ட்ராபேக்காக சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நான் வந்துட்டு ப்ரைஸிங் சொன்னதுக்கு அம்மா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ப்ரொசஸர் 665 தான் வந்துட்டு இவங்க கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்ரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 4500 mAh கொண்ட ஒரு பேட்டரி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதாவது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுப்பாங்களா, அப்படி கொடுத்தாலும் பாக்ஸ்லேயே வந்துட்டு அதை ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் 4500 mAh பேட்டரி மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிறது கண்டிப்பாக வந்துட்டு உறுதியாக நம்ம சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இதாங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் மறந்துட்டு என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு எந்த ஒரு வேரியண்ட்டில் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு வந்துட்டு இந்தியாவில் இவங்க எடுத்துகிட்டு வர போது வந்துட்டு இவங்க ஒரு 6GB அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட்டும் 8+256GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த 2 வேரியண்ட்டும் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 6+128 அதுக்குன்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா
4+128 4+64 6+128 இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்ல இவங்க எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இவங்க எந்த வேரியன்ட்ஸில் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றது இப்போதைக்கு தெரில இந்தியாவுக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்துட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் எவ்வளோ நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 99% வந்துட்டு கன்ஃபார்மான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஆனால் இப்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற ப்ரைஸிங் வைக்க போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா Vivo S1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஓவர் ப்ரைஸ்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் அது வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் S1 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பீன்ஸில் இவங்க லான்ச் பண்ணிக்கிற ப்ரைஸிங் இந்தியன் ருபீஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,500 ருபீஸ் வந்துட்டு இது கன்வெர்ட் ஆகுது. இவங்க என்ன தான் இந்தியாவுக்கு இங்கே எடுத்துகிட்டு வரும்போது வந்துட்டு இவங்க 19,000 இல்லைனா 17,000 ருபீஸுக்கு கூட இவங்க வந்துட்டு இதை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது வேல்யூ ஃபார் மணி ஆஃபரே பண்ணாதுன்றதுல வந்துட்டு 100% நம்ம ஷோராக சொல்லலாம். அது ஏன்னா 665 ப்ரொசஸரும் ப்ளஸ் அந்த 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப்பும் ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குமா இல்லையான்றது கூட தெரில. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 17,000 ரூபாய் அம்மா அதிகம்னா இன்னும் இவங்க அதிகமாக வச்சாங்கன்னா ஒரு துளி கூட இது வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஆஃபரே பண்ணாதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஆனால் இது வந்துட்டு ஒருவேளை இவங்க 15,000 ரூபாய் இல்லை அதுக்கு கீழே வந்துட்டு இவங்க இதை ப்ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மோஸ்ட்லி 15,000 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க இதை ப்ரைஸ் பண்ணாங்கனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ணும்ன்றது நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் வந்துட்டு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே இருக்குது, அதே நேரத்தில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் 4500 mAh பேட்டரி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு 15,000 ரூபாய்க்கு இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த பேஸ் வேரியன்ட் கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு நம்மளால் கன்சிடர் பண்ண முடியுமே தவிர 15,000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இவங்க 17 இல்லைனா 19,000 அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் இதை ஒரு ஆப்ஷனாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எக்ஸப்ட் வந்துட்டு நீங்கள் யார் இதை வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த S சீரீஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் பேஸ் சீரீஸ் தான் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க பேசிக்காக. ஸோ அந்த லுக்குக்காக வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு லுக்கு கூட அவ்வளோவா பெருசாக ஒன்றும் பிடிக்கல. ஏன்னா S1 கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துட்டு அந்த S1 ப்ரோடைய அந்த பேக் லுக்கும் கூட எனக்கு அவ்வளோவா ஒன்றும் அட்ராக்டிவாக எனக்கு படலை. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி? ஒருவேளை இது வந்துட்டு 17,000 ரூபாய் இல்லை 19,000 ரூபாய் இல்லை அதுக்குனா மேலே வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லையான்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே நேரத்தில் எந்த ஒரு ப்ரைஸிங்க்கு இது வந்துட்டு இந்தியாவில் வந்தால் நீங்கள் இது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுவீங்கன்றதும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு முடிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ வந்துட்டு பண்ணி உங்களுக்காக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறாங்க. Until then, signing off from Sandeep.